கோஸ்ட் பிரியாணி. இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரியாணிக்காக பேய் என்னெல்லாம் செய்யுது, நைட்ல பிரியாணி வாங்கிட்டு போனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தன் பிரியாணி வாங்கிட்டே போறான். அவன் பின்னாடி பேய் வருது. அவனுக்கு சந்தேகமா இருந்ததால பின்னாடி திரும்பி பார்த்தா பேய் பின்னாடி நிக்கிது. அவன் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டான். அப்புறம் காட்டுறாங்க அவன் பிரியாணி வீட்டுக்கு வாங்கிட்டு போறான். போனோடனே ஷாக் கூட தான் போறான். போய் உட்காந்து ஒரு தட்டில் போட்டு பிரியாணிலாம் போட்டு ஒரு மாதிரியா இருக்க பொண்டாட்டிக்கு டவுட் வந்து பக்கத்துல போய் கேட்கறான், என்னாச்சுங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தான் அவனோட ரூபமே வெளியே வந்துச்சு. அது அவ புருஷனே கிடையாது, அது பேய். புருஷன் ரூபத்துல பேய் வந்திருக்குது. அது பிரியாணி எடுத்து வாயில போட்டு அமுக்குது, சாப்பிடுது, சிரிக்குது. நான் பிரியாணி லவ்வர், எனக்கு பிரியாணிலாம் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தோன்னே பயந்து ஓடி வரா. வெளியே ஓடி வந்து என் புருஷனுக்கு என்ன ஆச்சுன்னு ஓடிக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த டைம்ல பேய் பின்னாடியே வருது. ஒரு இடத்துல அவ நின்று பார்க்குறா. பார்த்த உடனே அவள் புருஷனோட டெட் பாடி கிடக்குது. பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டா. ஷாக் ஆடினோடனே அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. என் புருஷன் இறந்துட்டாங்க, பிரியாணி வாங்க போனாங்க, கடைசியில் பார்த்தா ரோட்டில் இறந்து கிடக்குறாங்க, என்ன ஏதுன்னு வந்து பாருங்க அப்படின்னு. கடைசியில் பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாருமே பேயா இருக்காங்க. அந்த போலீஸே பேய் தான். பேய் பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பல பல குழப்பத்தோட போறா. என் புருஷனை காணுமே, பிரியாணி வாங்க போனவங்க இறந்து கிடக்குறாங்களே, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு குழப்பத்தோடைய கோயிலுக்கு போய் சாமியை வேண்ட ஆரம்பிச்சா. சாமியை வேண்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சி வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் ஹஸ்பண்டை பார்த்தோன்னே சந்தோஷத்துல மகிழ்ந்தா. அதுக்கப்புறம் தான் அவள் பேய்கிட்ட வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.